அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தொடர்ந்து அடுத்தடுத்த அப்டேட், அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரானுக்கான தாக்குதல் நிலவரங்களும் அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் பார்க்குறோம். நமது எத்தனாவது அப்டேட்? 37வது அப்டேட். 10th மார்ச்சோட லாஸ்ட் வீடியோ. இதுக்கப்புறம் 11th மார்ச்சோட அதிகாலைன்னு வராது, உங்களுக்கு ஒரு 9:30 பக்கம் ரீச் ஆகும். பட் 37வது அப்டேட் நம்ம 10th மார்ச்சில் இதோட கடைசி வீடியோ. பட் இந்த வீடியோ பதிவில் மிக ஒரு முக்கியமான அப்டேட் என்னென்னா, இஸ்ரேல் மீது தொடர்ந்து இப்போ ஈரான் பெரிய அளவுக்கு குறி வைத்திருக்காங்க. ஆனால் இதுக்கு முன்பு ஹெஸ்புல்லா பெருசாக சக்ஸஸ் பண்ணியிருக்கிறாங்களா அப்படின்னா பெருசாக சக்ஸஸ் பண்ணலை. ஆனால் நேற்றும் இன்றும் மிகப்பெரிய அளவுக்கு சக்ஸஸ் பண்ணியிருக்கிறாங்க. எய்ஃபானுடைய சுத்திகரிப்பு நிலையங்கள் மீண்டும் தாக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ரேடார் சிஸ்டம் இழந்தது உண்மைதானான்ற மாதிரி பெரிய விவாதத்துக்குள்ளாக்கப்படுகிறது. ஃபஸ்ட்டு ஈரான் இந்த பக்கம் அரபு நாடுகள் கான்சன்ட்ரேட் பண்ணாங்க. கடந்த ஒரு 3 நாட்களாக விட்டுருந்தாங்க. பட் நேற்று இருந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, தொடர்ந்து இஸ்ரேலுக்கு குறி வச்சுட்டே இருக்கிறாங்க ஈரான் தரப்புல இருந்தும். சரி, அங்கே இருக்கக்கூடிய முழுமையான தகவல் இந்த பக்கம் ஈரானுக்குள்ளே வந்தோம் அப்படின்னா, இன்று அமெரிக்கா தரப்பில் கடந்த 24 மணி நேரம் எங்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான நிலவரம். மேக்சிமம் அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், கட்டிடங்கள், அவங்களுடைய இராணுவ கட்டமைப்பு, காவல்துறையுடைய கட்டமைப்பு எல்லாத்தையும் நாங்கள் 80%க்கு மேலே ஆலிஸ்டோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் இன்றைக்கி இறந்து போனதாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது அந்த பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா, இந்த அரபு நாடுகள் தனது வான் தடுப்பு சாதனங்களை இழந்து தவிக்கிறதா அப்படின்ற இன்னொரு ஆங்கிலையும் பார்க்க முடிகிறது. ஆஸ்திரேலியா ஓடி வராங்க, தென்கொரியா ஓடி உதவி செய்கிறாங்க. எதை மறைக்க துடிக்கிறது அமெரிக்கா, இல்லை சமாளிக்க துடிக்கிறதா அப்படின்னு இன்னொரு ஆங்கிலையும் பார்த்துடலாம். ஸோ 2 தரப்புலையும் பெரிய அளவுக்கான இழப்புகளை சந்தித்து கொண்டிருக்கிறது இந்த யுத்தம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஈரான், இஸ்ரேல் இங்கிருந்து ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா இன்றைக்கி தெஹ்ரானில் கடுமையான ஒரு தாக்குதல். நேற்று இரவு இருந்து இதுவரை இல்லாத ஒரு தாக்குதல்களை சும்மா அதிர்ந்து கொண்டிருக்கிறது தெஹ்ரானில். ஆனால் மிக முக்கியமான விஷயமாக அந்த தாக்குதலில் இங்கே இருக்கக்கூடிய நிறைய ஊடகங்கள்லாம் நான் பார்த்தா ஒரு ஃப்ளாஷ் நியூஸாக போட்டிருந்தாங்க. ஒரு மதியம் ஒரு 3 மணி சமயத்தில் நான் உங்ககிட்ட கூட டெலகிராமில் ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த முஸ்தபா அவர்கள் காயமடைந்திருக்கிறார். இஸ்ரேல் நடத்திய வான்வெளி தாக்குதலில் முஸ்தபா காமேனிக்கு காயம் ஏற்பட்டிருப்பதாக தகவல்ன்றாங்க. நார்மலாகவே ஒரு ஊடகம் வந்துருச்சுன்னா அடுத்தடுத்த ஊடகங்கள் ஃப்ளாஷ் நியூஸாக போட்டிருந்தாங்க. பட் எனக்கு இதில் உடன்பாடு இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, அவர் பதவி ஏற்றுக்கிறதே எப்படி இவங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்டு பொம்மையை வச்சு தான் அடுத்த கட்ட தலைவர் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இதுவரை அவர் எங்கே இருக்கிறார், என்ன மாதிரி பொசிஷனில் இருக்கிறார், அடிபட்டிருக்கா இல்லையா, ஏற்கனவே அந்த எதுவுமே தெரியல. இது வரைக்கும் அவர் வெளி உலகத்துக்கு காட்டவும் இல்லை, எந்த ஊடகத்துக்கும் அவர் தோன்றவும் கிடையாது. 1. 2வது வீடியோ, அவர் பதவி ஏற்றதுக்கப்புறம் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. அந்த வீடியோ கூட என்னென்னா, அது ஏஐ வீடியோ. அது அவரோட உருவத்தை போட்டு அவர் பேசுகிற மாதிரி ஒரு வாய்ஸ் மாதிரி போட்டு அது ஏஐ வீடியோவாக போட்டிருக்காங்க. அப்படி இருக்கச்சே அவர் எங்கே இருக்கிறாரு என்னன்னு கூட தெரியல. மொத்தமாக ஓடி அவர் காயம் அடைந்திருக்கிறார், அவர் அப்படி இருக்கிறார் எப்படி இருக்கிறார்ன்றது செய்தி எப்படி என்னால் நம்ப முடியுதுன்னு தெரியல. ஏன்னா அது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா ஏற்கனவே நடந்த தாக்குதல்லே இன்னும் அவங்க, அதாவது அயதுல்லா அலி காமேனி அவர்கள் இருந்ததுக்கப்புறம் அவங்க கூட இருந்த நிறைய சகாக்கள், முக்கிய அமைச்சர்களாக இருந்தாங்கல்ல, அவங்களோட இறுதி ஊர்வலம் நாளைக்கு நடத்துகிறாங்க. அதில் நான் உங்களுக்கு பின்னாடி அந்த லிஸ்ட்டையும் நான் கொடுக்க போகிறேன். ஏன்னா அதற்குள்ளே ஓடி ஒரு வேளை அவர் வெளியே தோணுன்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. அதை பொறுத்து இருந்து பார்க்கலாம். 1. 2வது, இஸ்ரேலுக்கு என்ன பெரிய அளவுக்கு ஒரு ட்ரபிள், என்ன பெரிய இஷ்யூ அப்படின்னா, அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஒரு 40% பக்கம், நான் 100% சொல்லலை, 40% பக்கம் கொஞ்சம் செயலிழந்திருக்கிறது. அதுக்கு காரணம் என்னவென்றால், தொடர்ந்து ஈரான் நடத்திய தாக்குதல். அதுவும் ஈரான் கடந்த 3 நாட்களாக விடாப்பிடியாக கொத்து குண்டுகளையே வீசுகிறது. இந்த கொத்து குண்டுகள் கரெக்டாக ஹெட் பிரித்து தாக்கல் நடத்துறதுனால பெரும்பாலான அவங்களுடைய வான் தடுப்பு சாதனங்கள் செயலிழந்து விட்டது. அதாவது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஒரு 40% பக்கம் செயலிழந்திருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு அது பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான். ஹெஸ்புல்லா எவ்வளோ தாக்குதல் நிகழ்த்தினாலும் இஸ்ரேலுக்குள்ளே பெரிய இம்பேக்ட்லாம் அவங்க பண்ணதில்லை. பெரும்பாலும் அவங்க சுட்டு வீழ்த்தியிருக்காங்க. கொஞ்சம் தான் அவங்க இம்பேக்ட் பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட் டைமே கூட பார்த்தோம் அப்படின்னா,
அந்த எல்லையோர பகுதியில் ஒரு இன்ஃபாக்ட் பண்ணுவாங்க. பட் கடந்து வந்தெல்லாம் பெருசாக இல்லை, பெரும்பாலும் வந்து சுட்டு வீழ்த்துனாங்கன்றது ஒரு கூடுதல் பதிவாக பார்க்க முடியுது. பட் இந்த தடவை என்ன ஆச்சுன்னா, உங்களுக்கு நேற்று ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் காட்டுறேன் பாருங்கள். அதற்கு முன்பு நீங்கள் இஸ்ரேல் சுட்டு வீழ்த்தலையா அப்படின்லாம் நினச்சிடாதீங்க. பாலஸ்டிக் ஏவுகணைகள்லாம் சுட்டு வீழ்த்துறாங்க. இது கூட இன்னொரு பதிவு கூட பார்க்க முடிஞ்சது, ஜுடா அண்ட் சமேரா அந்த பகுதியில் கூட சுட்டு வீழ்த்தப்பட்ட ஏவுகணைகள் விழுந்திருக்கு. இந்த பதிவு வந்து மார்ச் 8 மார்ச் 9 வரைக்கும் எடுக்கப்பட்ட பதிவு. ஃபர்ஸ்ட் நான் கீழேருந்து வரேன். கீழே பாருங்கள், அங்கே ஐடிஎஃப்னுடைய சேட்டலைட் கம்யூனிகேஷன் சென்டர் ஒன்று அது கம்ப்ளீட்டாக டேமேஜ் பண்ணிட்டாங்க. அதாவது ஹெஸ்புல்லா நடத்திய தாக்குதலில் அதற்கான ஆதாரங்கள் உங்களுக்கு நான் முந்தைய பதிவில் கூட நான் காட்டியிருந்தேன் நான். அடுத்தது எய்ஃபா, மிகப்பெரிய ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதி. ஏன்னா ஒட்டுமொத்த இஸ்ரேலுக்கும் அது இல்லாமல் அங்கே ஸ்டோரேஜும் அங்கே தான் இருக்குது. பட் அந்த இடத்துல இன்னைக்கு 9 தாக்கல் நடத்தியிருக்காங்க. ஒரு 2 பேர்த்துக்கு மேலே இன்ஜூர்டாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு மேலே நஹாரையா, இந்த இடத்துல கொஞ்சம் பாப்புலேஷன் இருக்கக்கூடிய பகுதி. இந்த இடத்துலையும் ஹெஸ்புல்லா வந்து தாக்கல் நடத்தியிருக்காங்க. அது இல்லாமல் இந்த கிரவுண்ட் ஃபோர்ஸ் முன்னேறாங்க பாரு, இந்த இடத்துல எல்லாமே வந்து தாக்கல் நடத்தியிருக்காங்க. ஹெஸ்புல்லா வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க அந்த அட்டாக் வந்து நாங்கள் சக்ஸஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்றாங்க. கூடுதல் தகவல், ஃபினான்ஸ் மினிஸ்டர் சுமட்ரோச் அவங்களோட சன்னுங்கிறார்ல, 3 நாளைக்கு முன்னாடியே காயமடைஞ்சிட்டார். ஒரு சிலர் வந்து இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இறக்கலாம் இல்லை, மருத்துவமனையில் படுகாயத்தோட ஒரு சீரியஸ் கண்டிஷனில் இருக்கிறார். ஒன்றும் இறக்கவில்லை, ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அவங்களுமே ஹெஸ்புல்லா நடத்திய தாக்குதலில் அவங்க பையன் வந்து பெரிய அளவுக்கு காயமடைந்திருக்கிறார்ன்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். இப்போ இஸ்ரேல் அரசாங்கம் வந்து லெபனானுக்கு பெருசாக ப்ரெஷர் கொடுக்குறாங்க. அங்கே இருக்கக்கூடிய இராணுவம் வந்து ஒரு சில உத்தரவுகள்லாம் கொடுக்குறாங்க. ஹெஸ்புல்லா நீங்கள் ஆயுதங்களை கீழே போடணும், சரண்டர் பண்ணணும், உங்கள் தலைவரை கைது பண்ணுவோம்ன்ற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க 2 நாள் முன்னாடியே. பட் இவங்க ஹெஸ்புல்லா தரப்பில் ரொம்ப அது காமெடி செய்தியாக பார்க்குறாங்க. அதே மீறி எதாவது பண்ணிங்கன்னா உங்களே அடிக்க ஆரம்பிச்சிடும்ன்ற மாதிரி மிரட்டுறாங்க. நம்ம ஏற்கனவே ஒரு வார்த்தை சொல்லியிருந்தோம், அங்கே லெபனானில் இருக்கக்கூடிய இராணுவமே பாதிக்கு மேலே ஹெஸ்புல்லாவுக்கு சப்போர்ட்டர் தான். ஏன்னா உங்களுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள், இன்றைக்கி இந்திய நேரப்படி ஒரு 4 மணிக்கு ஒரு பெரிய ராக்கெட் ஏவி இருக்கிறாங்க. அதுக்கான வீடியோ பதிவுகளும் உங்களுக்கு காட்டுறேன், அதுக்கான இமேஜஸ் காட்டுறேன். அவங்களுடைய லெபனானுடைய இராணுவம் கேம்ப் இருக்கக்கூடிய பக்கத்துலேயே ஜஸ்ட் ஒரு 1/2 கிலோமீட்டர் பக்கத்தில் இருந்தே இந்த ராக்கெட் வந்து ஏவி இருக்கிறாங்க இஸ்ரேலை நோக்கி. அப்படின்னா அவங்க எப்படி எந்த அளவுக்கு அவங்க கட்டுக்குள்ளே கொண்டு வருவாங்க, அதாவது ஹெஸ்புல்லாவை கட்டுக்குள்ளே கொண்டு வருவாங்க அப்படின்ட்டு இந்த இடத்துல ஒரு கேள்விக்குறி. எல்லாமே ஒரு வெஹிக்கிள் மாதிரி வச்சுருக்காங்க போல், வீட்டுக்கு ஒரு டிராக்டர் வச்சுருக்கிற மாதிரி வந்து ஒவ்வொரு வீட்டுக்கிட்டையும் ஒரு இந்த மாதிரி தாக்கல் நடத்தக்கூடிய ஒரு வெஹிக்கிள் வச்சுருப்பாங்க போல். திடீர்னு வெஹிக்கிளில் வராங்க, அவங்க பாட்டு ஏவிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அதனால் கொஞ்சம் இந்த இடத்துல இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வைடாக தாக்கல் நடத்துகிறாங்க. அதாவது கிரவுண்ட் ஃபோர்ஸ் உள்ளே போகிறது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கம்னு சொல்ல முடியும் லெபனானுக்குள்ளார. இந்த தாக்குதலை மேலும் நாங்கள் தீவிரப்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம இந்த கான்ஃப்ளிக்ட் வந்து தொடர்ந்து அதிகமாயிட்டே இருக்குது. அது எந்த அளவுக்கு கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வருவாங்கன்னு தெரியல. ஏன்னா இன்னைக்கு ஈரான் வந்து மற்றொரு வார்த்தையும் சொல்கிறாங்க, ட்ரூ ப்ராமிஸ் 4ஓட 34வது வேவ் நாங்கள் தொடர்ந்து இஸ்ரேலை நோக்கி அனுப்பிட்டுருக்கோம். ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ் மீது எல்லாமே அனுப்பிட்டுருக்கோன்றாங்க. இதுக்கு முன்பு அரபு நாடுகளில் கான்சன்ட்ரேட் பண்ணாங்க. இப்போ நாங்கள் இஸ்ரேலில் தான் தொடர்ந்து நாங்கள் குறி வைக்கிறோம். அவங்களோட ரேடார் சிஸ்டத்தை முழுமையாக நாங்கள் இன்னும் கொஞ்சம் பெண்டிங் இருக்குது, அதை நாங்கள் முடிக்க போகிறோன்ற மாதிரி இன்றைக்கி ஈரானுடைய IRGC வந்து அரைகோவல் எடுத்திருக்காங்க. அதனால் இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இஸ்ரேல் வான்தடுப்பு சாதனங்களை 40% மேலே இழந்திருக்காங்க. ஒன்று உங்களுக்கு பெருத்த சந்தேகம் வரும். அப்படின்னா அதை சரி பண்ணியிருக்கலாம்ல, இப்போ அமெரிக்கா கிட்ட இருந்து இந்த பக்கம் வந்திருக்குமா, இல்லை வேற எங்கேயாவது வந்திருக்குமா அப்படின்னா. பட் அங்கேயே சூழ்நிலை மோசமாக இருக்குது. எங்கே அரபு நாடுகளிலே சூழ்நிலை மோசமாக இருக்குது. அது என்ன நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்பு ஹெய்ஃபாவில் மொத்தம் 2 டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்களாம். நேற்று காலையில் ஹெஸ்புல்லா கிளைம் பண்ணியிருக்காங்க. மறுபடியும் இன்றைக்கி மதியத்துக்கு மேலே ஈரான் வந்து ஒரு ட்ரோன் தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க ஹெய்ஃபா பக்கத்தில். அந்த ட்ரோன் தாக்குதல் அந்த ஹெய்ஃபானுடைய சுத்திகரிப்பு நிலையங்கள் மீது விழுந்து தாக்கல் நடத்தப்பட்டதாக அங்கேருந்து பதிவுகள் வருது. அப்போ ஒரு ட்ரோனே வந்து ஈஸியாக ரீச் ஆகிற அளவுக்கு ஆயிடுச்சு அப்படின்னா இஸ்ரேல் எவ்வளோ சீக்கிரம் அவங்க மீட்டு எல்லாம் போகிறாங்க, இல்லை அதுக்குள்ளே இவங்க அட்டாக் பண்ண போகிறாங்களா அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கணும். ஆனால் முன்பு நடத்திய அந்த அளவுக்கான மிசைல்ஸ், அந்த அளவுக்கான ட்ரோன் ஃபெசிலிட்டிஸ் ஈரான் கிட்ட இருக்கானா இல்லை. இப்போ அவங்க ஒட்டுமொத்தமாக ஒரு நாளைக்கு அதிகபட்சம் அவங்க 30லேருந்து 40 தான் ஒவ்வொரு நாடுகளுக்கும் ஒரு 3-4 தான் அனுப்புகிறாங்க. அந்த 4-3 வந்து பெருசாக சக்ஸஸ் ரேஷியோ வந்து காட்டுறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவல். பெய்ரூட்டை வந்து எந்த அளவுக்கு அடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அடிச்சுட்டு இருக்காங்க.
சரி, இங்கே அரபு நாடுகளுக்குள்ளே வந்து இந்த வான்தடுப்பு சாதனங்கள் கொண்டு போயிட்டு இல்லை இஸ்ரேலையோ இங்கேயோ வந்து பெரிய அளவுக்கு பண்ண முடியுமா அப்படின்னா எங்கேயுமே ரிஸ்க் ஃபேக்டர் நிறையா இருக்குது. உங்களுக்கு இந்த வரைபடத்தை காட்டுறோம் பாருங்கள். இந்த வரைபடத்தில் ஃபஸ்ட்டு மேலேருந்து வாங்க, ஈராக் பாருங்கள். கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்கும், கொஞ்சம் ஒத்து கவனிக்க. ஈராக் பாருங்கள், எர்பில் மிலிட்ரி பேஸ் வந்து ட்ரோன் தாக்குதலால் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது. அப்புறம் விக்டோரியா ஏர்பேஸ், அங்கே பாக்தாத் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் இது பெரிய இதெல்லாம் நேற்று நடந்த நிகழ்வுகள். அதுக்கப்புறம் அது கீழே பாருங்கள், பக்ரைன், அமெரிக்காவுடைய 5th ஃப்ளீட்னுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் ஒரு 4 இடத்துல வந்து பெருசாக சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. கத்தார் அல் உதைத் ஏர்பேஸில் மொத்தம் ஒரு 7 இடத்துல சக்ஸஸ் பண்ணுறாங்க. யூஏயில் வந்து அல் தாஃப்ரா ஏர்பேஸ் அங்கேயே அடிச்சிருக்காங்க. சவுதியில் பிரின்ஸ் சுல்தான் ஏர்பேஸ். அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா குவைத் வந்து ஹரிப்ஜான் மிலிட்ரி பேஸ். அப்புறம் குவைத்தில் வந்து இன்னொன்று இருக்குது, அல் சலீம் ஏர்பேஸ். அவங்க கேம்ப் ஒன்று இருக்குது அந்த இடத்துலையும். அப்புறம் ஜோர்டன்லேயும் வந்து அங்கே தாடு வந்து பெரிய அளவுக்கு இழந்திருக்கு. அப்போ இந்த இடத்துல வந்து வான்தடுப்பு சாதனங்கள், அதாவது ஆன்டி பாலிஸ்டிக் மிசைல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, THAAD, இது இருந்திருந்தால் இந்த அளவுக்கு வந்து ஈரானால் சக்ஸஸ் பண்ண முடியுமானா சக்ஸஸ் பண்ண முடியாது. அது இல்லாமல் ஈரானுடைய ஒரு மெயின் டார்கெட்டடான பகுதி எதுன்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா, அந்த வரைபடத்தில் பார்க்குறீங்களா 2 விஷயம். ட்ரோன் தாக்குதல் அப்படின்னா நீல கலரு, ஆரஞ்சு கலர் வந்து மிசைல்ஸ். எதிர வந்து பாலிஸ்டிக் ஏவுகணைகளாக இருக்கலாம், இல்லை வந்து க்ரூஸ் மிசைல்ஸாக இருக்கலாம். அதிகமாக UAE அட்டாக் பண்ணியிருக்காங்க. அப்புறம் கத்தார், அப்புறம் பக்ரைன், அப்புறம் குவைத் வந்து இன்னும் அதிகமாக அட்டாக் பண்ணியிருக்காங்க. அதுவும் இவங்களை பாருங்கள், கத்தார் வந்து ட்ரோன் தாக்குதலை விட பாலிஸ்டிக் ஏவுகணைகளை வந்து அதிகமாக குறிவைத்திருக்காங்க 28ஆம் தேதி கடந்த 10 நாட்களாக. அப்போ இவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த தாட் ஆன்டி டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செயலிழந்திருக்கு. தொடர்ந்து அதுக்கு வந்து குறி வச்சிட்டே இருக்கிறாங்க. உங்களுக்கு இன்னொன்று நான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் 2 சொல்கிறேன். அமெரிக்கா வந்து எந்த அளவுக்கு கிரிட்டிக்கல் இருக்காங்கன்றது. இன்றைக்கி தென்கொரியாவில் இருக்கக்கூடிய THAAD டிஃபென்ஸ் சிஸ்டத்தை இன்றைக்கி காலையில் அவசரமாக பேக் பண்ணுறாங்க. அங்கே கூடிய பிரசிடென்ட் வந்து லாசி முயாங் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து ரொம்ப தப்பு, எங்களுக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவசரமாக நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்களே, இது நியாயமா அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா ஏற்கனவே அங்கே வடகொரியா வேறு ரொம்ப டென்ஷனாக இருக்கிறாங்க. என்ன இப்போ ஜாயின்ட் நேவல் எக்ஸசைஸ் ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ அடுத்த வாரத்தில் இந்த பிரச்சனைக்கு மத்தியில். அதுக்கு வடகொரியா வேறு டென்ஷனாக இன்றைக்கி அறிக்கை கொடுத்துருந்தாங்க, இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா அது கஷ்டம்தான்றாங்க. ஒருவேளை இப்போ என்னென்னா தென்கொரியாவுக்கு எந்த சந்தர்ப்பத்தை வந்து பயன்படுத்திப்பாங்களான்ற ஒரு பதற்றம் அவங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். வடகொரியா வந்து ஏதாவது ஒரு வகையில் உள்ளே புந்துட்டாங்கன்னா ஏற்கனவே இங்கே பெரிய இஷ்யூவாக இருக்குது, தொடர்ந்து அதெல்லாம் சேர்த்து சமாளிக்கணும்ல, அதனால் இந்த இடத்துல ரிஸ்க் ஆகிடும்ல. ஆனால் அந்த THAAD வந்து அவசரமாக பேக் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்க முடியுது. இவங்க மட்டும் இல்லை, இத்தாலியிலிருந்தும் கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் அவங்களுடைய நட்பு நாடுகள் ஐரோப்பாவிலிருந்து கொண்டு வராங்கன்றதும் ஒரு கூடுதல் சிறப்பாக சொல்ல முடியும். அப்போ இது எல்லாமே தன் வான்தடுப்பு சாதனங்களை இழந்திருக்கிறது அப்படின்றது வெளிப்படையாக நமக்கு தெரியுது. அதாவது ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய மிலிட்டரி சர்வேலன்ஸ் ஏர்கிராஃப்ட் இது முன்கூட்டியே ஏர்லி வார்னிங் சிஸ்டத்தை வந்து தகவல் கொடுக்கக்கூடியது. அப்போ அவங்க ரேடார் சிஸ்டத்தையும் இழந்திருக்கிறாங்க, நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது. ஆஸ்திரேலியா வந்து உதவி செய்கிறாங்க. எங்கே UAEயில் வந்து அவசரமாக இன்னைக்கு தரையறைக்க இருக்கிறாங்க அவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக. ஏன்னா இன்று கூட UAEயில் வந்து ருவாஸ் ரிஃபைனரின்னு இருக்கு, 9,22,000 பேரல் ஃபர் டேவுக்கு வந்து உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ரிஃபைனரி சுத்திகரிப்பு நிலையம் அவங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சவுதி அரேபியா வந்து LNG ஃபெசிலிட்டிஸை வந்து ஆல்ரெடி வந்து ஷட் டவுன் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் இப்போ போதாத குறைக்கு இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியை வந்து இன்றைக்கி அமெரிக்கா கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னாலுமே கூட அந்த இடத்துல அந்த சிக்கல் தொடர்ந்து நீடித்து கொண்டே இருக்கிறது. ஆனால் UK வந்து களத்தில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வராங்களா அப்படின்னாங்கன்னா அவங்க மறுத்தா கூட, ஆனால் அந்த களத்தில் வராங்கன்றது தெரியுது நமக்கு. என்ன காரணம் அப்படின்னா தொடர்ந்து அந்த RAF ஃபேர்ஃபோர்ட் வந்து அந்த விமான நிலையங்கள் வந்து தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே இருக்கிறது, ஆயுதங்கள் பெரிய அளவுக்கு வந்து இறங்கி கொண்டே இருக்கிறது, ஒரு கூடுதல் தகவல். சரி, இதையெல்லாம் தாண்டி அமெரிக்க தரப்பில் வந்து என்ன மாதிரியான அறிக்கைகள் இன்னைக்கு வந்து பீட்டர் எக்ஸத் அவர்களும் இன்னொரு அவங்களோட வார் டிபார்ட்மெண்ட்டுடைய சென்காமுடைய தலைவரும் வந்து இன்றைக்கி செய்தியாளர் சந்திக்கிறாங்க, தனது சக்ஸஸ் மீட்டாக வந்து சொல்கிறாங்க. கடந்த 24 மணி நேரத்தில் வந்து மோஸ்ட் ஸ்ட்ரைக்கிங் பெரிய ஒரு தாக்கலை நாங்கள் ஈரானுக்குள்ளே நிகழ்த்தியிருந்தோம். ஆல்மோஸ்ட் நாங்கள் வந்து 80% பக்கம் நாங்கள் சக்ஸஸ் பண்ணியிருக்கிறோம், முழுமையாக அழிக்கப்பட்டிருக்கிறது. ஈரானுடைய கடற்படை முழுவதுமாக அழிக்கப்பட்டது. ஈரானுடைய அணு ஆயுதம் வைத்திருப்பதையும் ட்ரம்ப் அவர்கள் ஏற்க மாட்டார். அதனால் தாக்குதலை மிக துல்லியமாக நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆப்ரேஷன் எபிக் ஃபியூரி வெற்றி பாதையில் உள்ளது. ஈரானின் ஆயுத கிடங்குகள் தீர்ந்து விட்டது, முழுமையாக வெற்றி கிட்டத்தட்ட நெருங்கிட்டோன்றாங்க. ஸோ பொட்டன்ஷியலாக இதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா
ஆயில் டேங்க்குக்கு வந்து நாங்கள் எஸ்கார்டு கொடுக்க போகிறோம், அது நாளையிலிருந்து கூட கிட்டத்தட்ட ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்றாங்க. என்ன பேஸில் வந்து இவங்க சொல்கிறாங்கன்னா, ஆப்ரேஷன் எபிக் ஃபியூரி இருக்கு இல்லையா, இந்த வரைபடத்தை பார்த்தீங்கன்னா ஈரானை எந்த வகையில் இவங்க வந்து டவுன் பண்ணியிருக்காங்கன்னா, நீங்களே பாருங்கள், ஈராக்கினுடைய எல்லை பகுதி ஒட்டி அந்த டேப்ரிஸ் தெஹரனை குறிவைத்து இந்த கீழே இருக்கக்கூடிய பேஸ், அதாவது கடற்கரை அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியை ஒட்டி தான் அமெரிக்காவினுடைய தாக்குதல் பெருளவுக்கு இருந்திருக்கிறது. இது இஸ்ரேல் தாக்குதல் இல்லை, அது அமெரிக்காவுடைய தாக்குதல் மட்டும் சொல்கிறாங்க அவங்க. அப்போ இந்த சைடு மட்டும் தான் பலவீனப்படுத்துகிறாங்க ஈரானில். ஆப்கானிஸ்தானோ பாகிஸ்தான் சைடும் அவங்க வந்து கிட்டத்தட்ட துருக்மெனிஸ்தான் சைடும் அவங்க தொடவே கிடையாது. இந்த சைடு மிக கடுமையான டார்கெட், கிட்டத்தட்ட அவங்க 5000 டார்கெட்டுக்கு மேலே சொல்கிறாங்க, 5000 டார்கெட்டுக்கு மேலே சொல்லிட்டு இதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியை வந்து நாங்கள் எங்கள் கண்ட்ரோலில் கொண்டு வர போகிறோம், நாளையிலேருந்து எஸ்கார்டு கொடுக்க போகிறோம். ஆல்மோஸ்ட் சக்ஸஸ். அவங்ககிட்ட நேவல் பேஸ் கிடையாது, ஆயுதங்கள் கிடையாது, எதுவுமே கிடையாது, அவங்க ஹெட் குவார்ட்டர்ஸ் அடிச்சிட்டோம், நேவல் இது அவங்க இராணுவ கட்டமைப்பு கிடையாது அப்படின்லாம் சொல்லும் போது கூட இன்னைக்கு காலையில் ட்ரம்ப் அவர்கள் கூட ஒரு கடுமையான ஒரு வார்த்தை ஒன்று சொன்னார், நெருப்பு மலை பொழியும், ஈரான்ற ஒரு நாடு இல்லாமல் பண்ணிவிடுவோம் நீங்கள் தாக்கல் நடத்துனீங்கன்னா அப்படின்றத விட. இன்றைக்கி அலி லர்ஜானி, அவர் தான் அவங்களோட நேஷ்னல் செக்யூரிட்டி, ஈரானோட நேஷ்னல் செக்யூரிட்டி, ஒரு வார்த்தை சொல்கிறாரு, நீங்கள் ரிஜிம் சேஞ்ச் ஏற்கனவே பண்ணது போதும், இந்த பேப்பர் த்ரெட்டெல்லாம் எங்ககிட்ட காட்டாதீங்க, நாங்கள் இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டோம், ஈரான் டஸ் நாட் ஃபியர் யுவர் பேப்பர் த்ரெட் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ஏற்கனவே எலிமினேட் பண்ணி என்ன சாதிச்சிட்டீங்க, ஒன்றும் சாதிக்கல, அதனால் எங்களை இப்படி ஓரமாக போய் பயமுறுத்துங்கன்றாங்க. காலையில் அவங்களுடைய ஈரானோட வெளியுறவுத்துறை அமைச்சர் அராக்சி அவர்கள் வந்து காலையில் அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லும்போது இப்போ இவங்க இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். அப்போ கூட பீட்டர் எக்ஸத் அவர்கள் வந்து வார் டிபார்ட்மெண்ட் என்ன சொன்னால், நாங்கள் ஆயில் குடோன்களையோ இல்லை ஆயில் சுத்திகரிப்பு நிலங்களையோ நாங்கள் தாக்கல் நடத்தவில்லை, எங்களுடைய எண்ணங்கள் அது இல்லை அப்படின்னு சொல்லும்போது அது இஸ்ரேல் தாக்கல் நடத்தியிருக்கு, அதற்காக நாங்கள் வந்து தவறுன்னெலாம் சொல்ல விரும்பலை, ஏன்னா அது இராணுவத்துக்கு மிக முக்கியமாக தேவைப்படுறதுனால அதை நாங்கள் தாக்கல் நிகழ்த்தணுன்ற ஒரு வார்த்தையும் சொல்கிறார். அப்போ அமெரிக்காவுடைய எய்ம் என்ன அப்படின்னா, அந்த தீவை தூக்குறாங்க. நான் உங்களுக்கு 2 நாள் முன்னாடி நான் சொன்னேன், அது கண்டிப்பாக அதற்கான திட்டங்களில் தான் இவங்க முழுமையாக அடிக்கிறாங்க. அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஆயில் ஸ்டோரேஜ் அதுக்கு வந்து அமெரிக்கா அன்றைக்கி பேசும்போதே அது ஃபுல்லாக தெரியுது. கிராக்குன்னு நினைக்கிறேன், அந்த தீவு பேர் எனக்கு மறந்துடுச்சு, மேபி நான் உங்களுக்கு அடுத்த பதிவில் நான் ரிமைண்டர் பண்ணுறேன். நான் அடுத்து வந்து ஏர்போர்ட் கர்மான் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஏர்போர்ட் கர்மான் சென்ட்ரல் ஈரானில் முழுமையாக தாக்கிட்டாங்க. அந்த விமான நிலையத்து பக்கத்தில் வந்து அவங்க பெரும்பாலும் டீசல் கிடங்குகள் மீதி எல்லாமே பெரிய கிடங்குகள் இருந்திருக்கு, அதை அடிச்சிருக்காங்க. அதுக்கான பதிவுகளுமே வந்து பார்க்க முடியுது. அப்புறம் எனக்கு அந்த டவுட் இருந்துகிட்டே இருக்குது, நேற்று இஸ்ஃபஹான் பக்கத்தில் ஒரு பெரிய ஒரு ப்ளூ கலர் லைட்டு அது மாதிரிலாம் வந்து எரிஞ்சுது. ஒருவேளை இஸ்ஃபஹான் பெருசாக பாதிக்கப்பட்டிருக்கோ அப்படின்ற நான் இன்னொரு ஆங்கிளில் கூட பார்க்க முடியுது. பட் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய செய்திகள் அந்த சுற்று வட்டார ஏரியாவில் 5 கிலோமீட்டருக்கு மேலே மக்களை வந்து தள்ளி வைத்திருக்காங்கன்ற பதிவுகள். ஏன்னா நேற்று நைட்டு கூட தாக்கல் நடத்தும் போது மக்கள் வந்து சேஃபாக அங்கே அண்டர் கிரவுண்டில் அந்த மெட்ரோ ஸ்டேஷன் மாதிரி இருக்கு இல்லையா, அது பதிவுகள் கூட பார்க்க முடியுது, அங்கே தான் இருந்தாங்க நேற்று நைட் ஃபுல்லாக. நான் இஸ்ரேல் தாக்கல் நடத்தும் போது தனது உயிர்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக அந்த மெட்ரோ ஸ்டேஷனில் தான் இருந்தாங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்புறம் இஸ்ரேல் இன்னைக்கு மிக முக்கியமாக ஐஆர்ஜிசியோடைய வெப்பன் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் காம்ப்ளெக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஏரியாவை முழுமையாக காலி பண்ணுங்கள், நாங்கள் இந்த இடத்துல வந்து அடிக்க போகிறோன்னு ஒரு வார்னிங் வந்து முன்கூட்டியே வந்து சொல்லியிருக்காங்க. இன்று நடத்திய தாக்குதலில் தெஹரனில் ஒரு டிஜிட்டல் சென்சார்ஷிப் ஃபிலிம் ஒன்று இருக்குது, அதில் வேலை செஞ்சு ஒரு 8-10 பேர் கிட்டத்தட்ட முழுமையாக வந்து இறந்து போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த கட்டிடமே முழுமையாக வந்து சரிச்சிருக்கிறாங்க. அது இல்லாமல் இதுவரை இஸ்ரேல் அமெரிக்கா நடத்திய கூட்டுப்படையில் அவங்க இழந்த முக்கிய தலைவர்களில் பார்த்தோம் அப்படின்னா நாளை வந்து அவங்க இறுதி ஊர்வலத்தை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சீஃப் ஆஃப் ஜெனரல் ஸ்டாஃப் ஆஃப் ஈரான் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், ஐஆர்ஜிசினுடைய கமாண்டர் இன் சீஃப், நேஷனல் டிஃபென்ஸ் கவுன்சில் செக்ரட்டரி, டிஃபென்ஸ் மினிஸ்டர்ஸ், ஹெட் ஆஃப் த சுப்ரீம் கமாண்டர் ஆஃபீஸ், இது மட்டும் இல்லாமல் இன்னும் கூட இருக்கக்கூடிய சகாக்கள் ஒரு 70 பக்கம் வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் இன்றைக்கி நடத்திய தாக்குதலில் பஜீத்தினுடைய கமாண்டர் பொசிஷன், பஜீத்தினுடைய ஜெனரல் ஸ்டாஃப்னு சொல்கிறாங்க, தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய கமாண்டர் அவர்கள் உயிரிழந்திருக்கிறார்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்று முக்கிய தாக்குதலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க இஸ்ரேல் தரப்புலையும் ஈரான் தரப்புலையும். இதில் யூகேனுடைய மினிஸ்டர் ஆஃப் டிஃபென்ஸ் வந்து திடீர்னு இன்றைக்கி அறிக்கை கொடுத்துருக்காங்க, நாங்களும் இந்த களத்தில் இருக்கும்பா, எங்களை யாருப்பா இல்லைன்னு சொன்னது. அதாவது நாங்கள் வந்து இது வரைக்கும் 230 விமானங்களுக்கு மேலே தனிப்பட்ட முறையில் போயிட்டு எங்கள் மக்களை வந்து காப்பாற்றிட்டு தான் இருக்கோம். அந்த விக்டோரியா பேஸில் ஈராக்கில் கூட எங்களுடைய வான்தடுப்பு சாதனங்கள் தொடர்ந்து நாங்கள் தாக்கல் நடத்தி பெரிய அளவுக்கு காப்பாற்றிட்டு தான் இருக்கோம். ஆனால் நாங்கள் பதில் தாக்கல் நடத்தலை, ஆனால் எங்கள் மக்களை காப்பாற்றிட்டு இருக்கிறோன்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் திடீர்னு அவங்க டிஃபென்ஸ் சார்பாக சொல்கிறாங்க. ஆஸ்திரேலியாவில்
ஈரான்லேருந்து லீக் மேட்சுக்கு வந்து விளையாட வந்த அந்த பெண்கள் டீம் இருக்கு இல்லையா, அந்த பெண்கள் டீம் வந்து என்னாச்சுன்னா ஏற்கனவே 4 பேர் ஆஸ்திரேலியாவுடைய பிரதமர் அல்பனீஸ் அவர்களை வந்து அடைக்கலம் கேட்டாங்க. அவங்க எப்படி எஸ்கேப் ஆனாங்க அங்கே ஈரான் டீம் கிட்ட இருந்து அப்படின்னா, நைட்டு சும்மா அந்த ஹோட்டலில் கீழே வரேன்னு சொல்லிட்டு திடீர்னு அவங்க பாட்டு ஓடி வந்துட்டாங்களாம். ஓடி வந்து அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை கிட்ட ஹெல்ப் கேட்டு அப்புறம் காவல்துறை தான் வந்து பிஎம் கிட்ட வந்து கூட்டிகிட்டு போனாங்களாம். பட் மீதி இருக்கிற அந்த பிளேயர்ஸையும் வந்து வலுக்கட்டாயமாக கொண்டுட்டு போனாங்க. அதில் ஒரு பொண்ணு கூட SOS எனக்கு வந்து உதவி வேணும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. உதவி வேணும்னு கேட்ட உடனே வெளியே வந்து மக்கள் ஒரு மாதிரி பஸ்ஸை வந்து தடுத்து நிறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. தடுத்து நிறுத்தி மறுபடியும் அதிலிருந்து 2 பொண்ணு வந்து ஓடி வந்துட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் மீதி இருக்கிற பெண்களை வந்து கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி தான் கூட்டிகிட்டு போனாங்க. ரொம்ப அவங்க வந்து விருப்பம் இல்லாமல் தான் கூப்பிட்டு போனாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அந்த மேட்ச் விளையாடும் போது அவங்க நேஷ்னல் ஆந்தம் பாடலை, ஈரானுடைய நேஷ்னல் ஆந்தம் பாடலை. அந்த வீடியோ பதிவு கூட பாருங்கள் நீங்கள். அந்த நேஷ்னல் ஆந்தம் பாடாதனால கூட்டிகிட்டு போன அந்த ஒரு 5 பேர் கொண்ட குழு இருக்காங்களே, அவங்களே கொஞ்சம் பதற்றத்தில் தான் இருப்பாங்க. இப்போ இவங்க அங்கே போயிட்டு இறங்கினாலும் இவங்களுக்கு பெரிய அளவுக்கான தண்டனைகள் கொடுப்பாங்கன்ற ஒரு பதற்றத்துலையும் இருக்காங்க. இவர்களை காப்பாற்றி விடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நேற்று ட்ரம்ப் அவர்கள் ட்வீட் பண்ணதுக்கப்புறம் பெரிய ஒரு விவாத பொருளாகவும் பெரிய ஒரு செய்தியாகவும் பார்க்கப்படுகிறது ஆஸ்திரேலியாவில். அதையெல்லாம் தாண்டி ஒரு பொண்ணு உதவி கேட்டு கூட இப்போ ஃப்ளைட்டில் அனுப்ப வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்குன்ற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய செய்திகள் வந்து வந்த வண்ணமாக இருக்கிறது. ஃபைனலாக நான் இந்திய செய்தியோடு முடிக்கிறேன். நான் யாரும் பதற்றமடைய வேண்டாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்தியா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வீட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த சிலிண்டர் இருக்கு இல்லையா, அது வந்து கண்டிப்பாக தட்டுப்பாடு வராது. ஏன்னா இந்தியா வந்து ஆண்டுக்கு சுமார் 18.8 மில்லியன் மெட்ரிக் டன் வந்து எல்பிஜி நம்மளே உற்பத்தி செய்கிறோம். இந்தியாவில் பயன்படுத்தப்படும் மொத்த எல்பிஜியில் சுமார் 87% வந்து வீட்டு டொமஸ்டிக் சமையல் எரிவாயுவை தான் நாங்கள் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். மீதி கத்தார் 27%, UAE 26%, சவுதி அரேபியா 19%, குவைத் 8-10, அமெரிக்கா 7-10, பிற நாடுகள் 5-7. அதனால் நம்ம வெளிநாடு இருக்கும்போது 58-65%, உள்நாட்டு உற்பத்தி 35-41%. மீதி எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணிடுறேன்னு ஒரு 15 நாள் இந்த ஒரு கிரிட்டிக்கல் கண்டிஷன் இருக்கும். மீதி எல்லாமே சூழ்நிலைகள் சரியாக்கப்படும். அதனால் யாரும் பதற்றம் அடைய வேண்டாம். வீட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய சிலிண்டர் கேஸ் 25 நாள் வந்து கேப் கொடுக்குறாங்க ஒரு ஃபேமிலிக்கு. அதிகபட்சம் வந்து நீங்கள் இன்றைக்கி ஃபில் பண்ணிங்கன்னா 25 டேஸ் அவ்வளோதான் வரும். ஒரு ஃபேமிலி 2 மாதம் பக்கம் கேஸ் யூஸ் பண்ணலாம். ஒரு சில ஃபேமிலி 1 மாதம் யூஸ் பண்ணலாம். அந்த 1 மாதம் வந்து நான் கொடுக்குறன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் கொஞ்சம் ஹோட்டல்ஸை தவிர மீதி எல்லாமே கொஞ்சம் சேஃபாக தான் இருக்குது. பட் ஹோட்டல் நடத்துபவர்கள் தான் கொஞ்சம் பதற்றமாகவே இருக்கிறாங்க. தொடர்ந்து அந்த செய்திகள் வந்த வண்ணமாக இருக்கிறது. ஹோட்டல் நடத்தியே ஆகணும், மக்கள் ஹோட்டல் சாப்பாடை சாப்பிட்டே ஆகணுன்றத தெளிவாக இருக்கிறாங்க போல். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.